ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிலா வாய்ஸ் நாவல்ஸ். நான் உங்கள் நிலா. இப்போ நம்ம பார்த்துட்ருக்க கதை அவனுக்கு நிகரவள், எபிசோட் 50. வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஏர்போர்ட்டிலிருந்து வெளியில் வந்தவன் தனக்காக காத்து கொண்டிருந்த காரில் தன் தங்கையுடன் ஏறினான். கார் அவனின் வீட்டை நோக்கி செல்ல அவனோ அமைதியாக ஜன்னல் வழியே வெளியில் தெரியும் வாகனங்களை தான் வெறித்து கொண்டிருந்தான். அவன் முகத்தில் துளி அளவும் சந்தோஷமில்லை. அப்பொழுது அவனின் வீடும் வந்துவிட வேகமாக காரிலிருந்து இறங்கி உள்ளே ஓடினாள் அவனின் தங்கை. அம்மா என்று கத்திக்கொண்டே உள்ளே வந்தவளை பார்த்த அவளின் அம்மாவோ, ஆரா குட்டி வந்துட்டியா என்று கேட்க வேகமாக ஓடி வந்து அவள் அன்னையை அணைத்து கொண்டவளோ, உங்களை எவ்வளோ மிஸ் பண்ணேன்னு தெரியுமாம்மா? 2 மாதம் லீவ் விட்டுட்டான், 2 மாதம் இங்கே தான் இருக்க போகிறேன் என்று உற்சாகமாக சொன்ன மகளை தானும் அணைத்து கொண்டவரோ, நீ மட்டும் வந்திருக்க, எங்க உன் அண்ணன் என்று கேட்க அவரை விட்டு விலகி அவரை முறைத்து பார்த்தாள் ஆராத்யா. பின் கோபமாக, இங்க நான் ஒருத்தி வந்து நின்றுக்கிட்டு இருக்கேன், ஆனா நீ அவனை கேட்கிறல்ல, உனக்கு உன் பையன் தானே முக்கியம், போ பின்னாடி தான் வருவான் என்று சொன்னவள் கோபமாக சென்று சோஃபாவில் அமர்ந்து கொள்ள அவளை பார்த்து லேசாக சிரித்தவரை பார்த்து தன் உதட்டை சுழித்தாள் ஆரா. அப்பொழுது ஆரா குட்டி என்று அழைத்து கொண்டு அங்கே வந்தார் அவளின் தந்தை ராம். என்னாச்சுடா, ஏன் சோகமா இருக்க, ஏன் வந்த உடனே சோகமா இருக்கீங்க என்று அவர் ஆராவின் அருகில் அமர்ந்து கொண்டு கேட்க, அவரின் தோளில் சாய்ந்த ஆராவோ, எல்லாம் அந்த சீதாவால தான், நான் வந்தா என்ன கண்டுக்காம அது பையன் எங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்கு என்று அவள் கம்ப்ளைண்ட் செய்து கொண்டிருக்கும் பொழுதே உள்ளே நுழைந்தான் அதர்வராகவன். அவனின் முகத்தை பார்த்த சீதாவோ, அதர்வா எப்படிடா இருக்க என்று கேட்க, நல்லா இருக்கேம்மா என்று சொன்னவன் சீதாவின் கன்னத்தில் முத்தமிட்டு விட்டு தன் தந்தையை பார்த்து லேசாக சிரித்தவன், எனக்கு டயர்டா இருக்குமா, நான் ரூம்ல ரெஸ்ட் எடுக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அமைதியாக மேலே சென்று விட்டான். செல்லும் அவனை தான் ராம் மற்றும் சீதா இருவரும் குழப்பமாக பார்த்து கொண்டிருந்தார்கள். பின் ஆராவையும் ஃப்ரெஷ் ஆகிவிட்டு ரெஸ்ட் எடுக்க சொல்ல சரி என்று சொன்னவள் அவளின் அறைக்கு சென்று விட்டாள். இங்கு மேலே வந்த அதர்வா ஃப்ரெஷ் ஆகிவிட்டு பெட்டில் விழ அப்பொழுது அவனின் மொபைல் அடித்தது. அந்த காலை அட்டன் செய்து அவன் காதில் வைக்க எதிர்முனையில் இருந்தவனோ, டே மச்சான், சென்னை வந்துட்டியா, இப்போ எங்க இருக்க என்று கேட்க, இப்பதாண்டா வீட்டுக்கு வந்தேன் என்று சொன்னவனின் குரலே ஒரு மாதிரியாக இருக்க அதை உணர்ந்தவனோ, என்னாச்சு அதர்வா, ஏன் உன் வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்கு, டயர்டா இருக்கா, பேசாம நீ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுடா, நான் அப்புறமா கால் பண்றேன் என்று சொல்ல, இல்லடா உன்னை மீட் பண்ணணும், எங்க மீட் பண்ணலாம் என்று கேட்க, இப்பதானடா வந்த, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு, நம்ம ஈவினிங்காக கூட மீட் பண்ணலாம் என்று சொன்னவனை தடுத்த அதர்வாவோ, இப்போ மீட் பண்ணணும், உன்னால வர முடியுமா முடியாதா என்று அவன் உறுதியாக கேட்க, எப்பொழுதும் உற்சாகமாக இருப்பவன் இப்பொழுது ஏதோ போல் பேசுவதிலேயே ஏதோ பிரச்சனை என்பதை உணர்ந்தவன், சரிடா மீட் பண்ணலாம், வீட்டில் ஏதோ ஒரு சின்ன ஃபங்க்ஷன் தான், அது பரவாயில்ல, நான் வரேன் என்று சொன்னவன் எங்கு வர வேண்டும் என்பதையும் சொல்லிவிட்டு போனை கட் செய்தான். வேகமாக எழுந்து தயாராகிய அதர்வாவோ தன் பைக்கியை எடுத்துக்கொண்டு கீழே வர அவனை தான் வினோதமாக பார்த்து கொண்டிருந்தார் சீதா. பின் இருக்காதா, டயர்டாக இருக்கிறது என்று சொல்லி மேலே சென்றவன் சிறிது நேரத்திலேயே தயாராகி கீழே வர அவருக்கு குழப்பமாக இருந்தது. பின், அதர்வா எங்க போற, இப்பதானே வந்த, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம்ல என்று அவனை பார்த்து சீதா கேட்க, இல்லம்மா, ஃப்ரெண்டை மீட் பண்ணணும், அர்ஜென்ட்டா பார்க்கணும்னு சொன்னா, போயிட்டு வந்துடுறேன் என்று சொன்னவன் அவரின் பதிலை கூட எதிர்பார்க்காமல் வேகமாக அங்கிருந்து வெளியில் வந்தவன் தன் பைக்கை எடுத்துக்கொண்டு அவன் நண்பன் வர சொன்ன இடத்திற்கு சென்றான்.
அங்கே வந்த அதர்வா அவன் நண்பனிற்காக காத்திருக்க அவனை வெகு நேரம் காக்க வைக்காமல் 5 நிமிடத்தில் வந்தான். வந்தவன் அதர்வாவை பார்த்தவுடன் வேகமாக அணைத்து கொண்டான். எப்படி இருக்க மச்சி, உன்னை பார்த்து எத்தனை நாள் ஆச்சு என்று அவன் உற்சாகமாக கேட்க, ஆனால் தனக்கு இருக்கும் உற்சாகம் அவனுக்கு இல்லை என்பதை உணர்ந்தவன் அவனை விட்டு விலகி அவன் முகம் காண அதுவோ அத்தனை சோர்வாக இருந்தது. அதை பார்த்தவன், நீ சரியா தூங்குறது இல்லையாடா என்று கேட்க, ஆனால் எதுவும் சொல்லாமல் அமைதியாக நின்றிருந்தான் அவன். என்னாச்சுடா, ஏதாவது பிரச்சனையா என்று கேட்கும் பொழுதே தன் மொபைலில் இருந்த மெசேஜை எடுத்து அவனிடம் காட்டினான் அதர்வா. தான் இத்தனை கேள்வி கேட்டும் எந்த பதிலும் சொல்லாதவன் மொபைலை நீட்டவும் குழம்பியவனோ அதை வாங்கி பார்க்க அதிலிருந்த மெசேஜை பார்த்து கோபமாக அதர்வாவை பார்த்தவன், என்னடா உனக்கு அவளுக்கும் ஏதாவது சண்டையா? எதுக்காக எனக்கு கல்யாணம் இனிமே என் லைஃப்ல தலையிடாதுன்னு உனக்கு மெசேஜ் பண்ணியிருக்கா என்று கேட்க, தெரியலடா, நல்லா தான் இருந்தா. 2 மாசம் முன்னாடி அவ ஃபேமிலி கூட கொஞ்ச நாள் இருந்துட்டு வரேன்னு சென்னை வந்தா, அவ்வளோதான், அதோட இந்த மெசேஜ் அனுப்பியிருக்கா என்று புரியாமல் அதே சமயம் வருத்தத்துடனும் அதர்வா சொல்ல, அவனின் வலியை உணர்ந்தவனோ, சரி விடுமச்சி, பார்த்துக்கலாம், நீ பெருசா இதையே நினைச்சிட்டு உன்னை நீயே கஷ்டப்படுத்திக்காத, அவ போனா போகட்டும் என்று சொன்னவனை கோபமாக பார்த்த அதர்வாவோ, இல்ல அஜு, அப்படியெல்லாம் என்னால் விட்டு தர முடியாது, உனக்கே என்னை பற்றி தெரியும்ல என்று சொன்ன நண்பனின் பிடிவாதத்தை நன்கு அறிந்த அர்ஜுனோ, சரி ஓகே விடுடா, இப்போதைக்கு ரெஸ்ட் எடு, அப்புறம் என்ன பண்ணலான்னு பார்த்துக்கலாம் என்று சொன்னவனுக்கு லேசாக தலையசைத்தவன் பின் அவனை பார்த்து, நீ சொல்லு, நீ எப்படி இருக்க? உன் சிஸ்டருக்கு பர்த்டேன்னு சொல்லி வந்தவன், அதோட திரும்பி வரவே இல்லை, என்ன இங்கேயே செட்டில் ஆகிடலான்னு பிளானா என்று கேட்க, அதெல்லாம் எதுவும் இல்லைடா, அதான் சொன்னனே அப்பா அம்மா கூட கொஞ்ச நாள் இருக்க போறேன்னு என்று சொன்ன அர்ஜுனுக்கு சரி என்று தலையசைத்தான் அதர்வா. இன்னும் தெளியாமல் கவலையில் இருந்த அதர்வாவின் முகத்தை பார்த்து வருந்திய அர்ஜுனோ, சரி வாடா, நம்ம வெளியே போய் எவ்வளோ நாளாச்சு, சும்மா பைக்கில் ஒரு ரவுண்ட் போயிட்டு அப்புறமா வீட்டுக்கு போகலாம் என்று சொன்னவன் தன் பைக்கிலேயே அதர்வாவை அமர வைத்து கொண்டு அங்கிருந்து சென்றான். இங்கு ஆதியின் வீட்டில் அனைவரும் ஹாலில் அமர்ந்து பேசிக்கொண்டிருக்க அப்பொழுது சுதா மாதவியின் காதில் எதையோ கேட்டார். அதை கேட்ட மாதவி திரும்பி மித்ராவை பார்த்து, மித்ராமா, இங்க ரெஸ்ட் ரூம் எங்கடா இருக்கு என்று கேட்க, அவரை பார்த்த மித்ராவோ, இங்கே கெஸ்ட் ரூம் இருக்கு ஆண்டி, அதில் ரெஸ்ட் ரூம் இருக்கு, வேணா யூஸ் பண்ணிக்கோங்க, வாங்க நான் கூட்டிகிட்டு போகிறேன் என்று சொல்ல, இல்லடா நீ எங்கே இருக்குன்னு சொல்லு போதும் என்று மாதவி கேட்டார். சரி என்று அங்கிருந்த கெஸ்ட் ரூமை காண்பித்தாள் மித்ரா. அதை பார்த்த சுதாவோ தன் அன்னை மற்றும் மகளை அழைத்து கொண்டு அந்த ரூமிற்கு சென்றார். அப்பொழுது தன் அன்னைகள் இருவரையும் பார்த்த சர்வா மற்றும் துருவன் இருவரும், எங்களுக்கும் ஆஃபீஸ்க்கு டைம் ஆச்சு, நாங்கள் போய் ரெடி ஆகிட்டு வரோம் என்று சொன்னவர்கள் அவரவர் அறைக்கு சென்று விட்டார்கள். இவர்கள் இருவரும் அறைக்கு செல்லவும் அம்ரு கீழே வரவும் சரியாக இருந்தது. கீழே வந்தவளை தான் அனைவரும் பார்த்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அவளின் பார்வையோ அவள் விஸ்வாவின் மேல்தான் இருந்தது. அவனும் கண்ணிமைக்காமல் அவளை தான் ரசித்து கொண்டிருந்தான். இவங்க 2 பேர் சேர்ந்து தான் ஒரே ஆஃபீஸ் பார்த்துக்கிறாங்களா? இவங்களோட உழைப்புனால தான் ஈஸ்வர் குரூப்ஸ் அவ்வளோ பெரிய இடத்துக்கு போச்சுங்களா என்று மூர்த்தி ரத்னவர்மாவை பார்த்து கேட்க, அதற்கு லேசாக சிரித்த கிருஷ்ணவர்மாவோ, இல்லை மூர்த்தி, 2 பேருமே தனித்தனியாக பிஸ்னஸ் பண்ணுறாங்க, ஈஸ்வர் குரூப்ஸ் சர்வாவோடது என்று சொல்ல, அதை கேட்ட மூர்த்தியோ, ஓ அப்படிங்களா, அப்போது உங்கள் 2வது பையன் என்ன பிஸ்னஸ் பண்ணுறாரு என்று கேட்க, டிசி குரூப்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா என்று கேட்டார் கிருஷ்ணா. அதை கேட்டு ஒரு நொடி அதிர்ந்து விட்டார்கள் அனைவரும். டிசி குரூப்ஸ் ஓனர் சக்கரவர்த்தி
உங்க பையன்னு சொல்றீங்களா என்று சற்று தயக்கத்துடனே மூர்த்தி கிருஷ்ணவர்மாவை பார்த்து கேட்க, அதற்கு ஆமாம் என்று தலையசைத்தார் கிருஷ்ணவர்மா. அது விஸ்வாவின் மொத்த குடும்பத்திற்கும் அதிர்ச்சியாக தான் இருந்தது. அதுவும் விஸ்வாவிற்கெல்லாம் பேரதிர்ச்சியாக இருந்தது. ஏற்கனவே அக்னி ஏடியை பற்றி தெரிந்து கொண்டு பயத்தில் இருந்தவனுக்கு மேலும் மேலும் அவன் கேட்டுக்கொண்டிருப்பதெல்லாம் பேரிடியாக தான் தோன்றியது. அதில் அதிர்ச்சியில் என்னவென்று உணர முடியாத நிலையில்தான் அமர்ந்திருந்தான் விஸ்வா. இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த மூர்த்தி மற்றும் மாதவிக்கோ இவர்கள் மிகவும் பெரிய இடம் என்று புரிந்தது. அப்பொழுது கிருஷ்ணவர்மாவை பார்த்த மூர்த்தியோ, அப்போ உங்க பெரிய பையன் அவர் என்ன பண்றாரு என்று கேட்க, அவனும் தனியா பிஸ்னஸ் தான் பண்றான் என்று சொன்ன கிருஷ்ணாவோ மேலும் தொடர்ந்து, ஏடி குரூப்ஸோட சேர்மன் ஏடி தான் எங்க மூத்த மகன் ஆதி என்று சொன்ன அந்த நொடி விஸ்வாவின் மொத்த குடும்பமும் அதிர்ச்சியில் எழுந்து நின்றது. விஸ்வாவை தவிர அவனுக்கு தான் இந்த விஷயம் ஏற்கனவே தெரியுமே. அவன் நடக்கும் அனைத்தையும் அமைதியாக வேடிக்கை பார்த்து கொண்டு அமர்ந்திருந்தான். இங்கு அதிர்ச்சியிலிருந்து முதலில் வெளிவந்த மூர்த்தியோ, நீங்க யாரு சொல்றீங்க? வேர்ல்டு நம்பர் 1 பிஸ்னஸ்மேன், எல்லாரும் மான்ஸ்டர்னு சொல்ற அந்த ஏடியா உங்களோட மூத்த பையன் என்று திக்கி திணறி சற்று பதற்றமாக கேட்க, அவரை நிதானமாக பார்த்த கிருஷ்ணவர்மாவும் ஆமா என்று சொன்னார். அதை கேட்டு அவர்களுக்கு என்ன சொல்வதென்று தெரியவில்லை. இவ்வளவு நேரம் அவர்கள் தங்களை விட பெரிய இடம் என்று நினைத்து கொண்டிருப்பவர்களுக்கு இப்பொழுது அவர்களிடம் சம்பந்தம் பேசும் அளவிற்கு தாங்கள் தகுதியானவர்கள் இல்லை என்று தோன்றியது. அதில் வேகமாக ரத்னவர்மா மற்றும் கிருஷ்ணவர்மாவை பார்த்த மூர்த்தியோ, மன்னிச்சிருங்க, உங்களோட சம்பந்தம் பண்ணுற அளவுக்கு நிச்சயம் எங்களுக்கு தகுதி இல்லை தான். ஆனால் எங்கள் பையன் உங்கள் பொண்ணு அமிர்தாவை ரொம்ப அதிகமாக லவ் பண்ணுறான். நிச்சயம் அவன் நல்லா பார்த்துப்பான். நாங்களும் எங்கள் பொண்ணு மாதிரி பார்த்துப்போம். உங்களுக்கு எங்கள் பையனுக்கு உங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்க விருப்பம் இருக்குன்னா கண்டிப்பாக சொல்கிறேன். உங்கள் வீட்டில் அவள் எந்த அளவுக்கு சந்தோஷமாக இருப்பாளோ அதே அளவுக்கு எங்கள் வீட்லேயும் இருப்பாள். இதுக்கு நாங்கள் கேரண்டி என்று தன் மனைவியை ஒரு முறை பார்த்து விட்டு மூர்த்தி சொல்ல, அவரை பார்த்து சிரித்த ரத்னவர்மாவோ, அது எங்களுக்கு தெரிஞ்சதுனால தானே மூர்த்தி நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம். எங்களுக்கு இந்த கல்யாணத்தில் பரிபூரண சம்மதம் என்று இவர்கள் சொல்லி கொண்டு இருக்கும் பொழுதே ரூமிலிருந்து வெளியில் வந்தனர் விமலா, சுதா, மீனாட்சி மூவரும். தன் அன்னை மற்றும் மகளை உள்ளே அழைத்து சென்ற சுதாவோ அவள் அன்னையிடம், என்னம்மா இது, அந்த பொண்ணு ஏதோ மிடில் கிளாஸ் பொண்ணு, அதை வச்சு எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிறுத்திடலான்னு நம்ம பிளான் பண்ணி வந்தால் இங்கே அந்த பொண்ணுக்கு இவ்வளோ பெரிய வீடு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவளோட அண்ணன் ஈஸ்வர்னு சொல்கிறாங்க. இப்போ எப்படிம்மா அந்த கல்யாணத்தை நிறுத்துறது என்று இவர்கள் விமலா பாட்டியிடம் கேட்டுக்கொண்டிருக்க, அவரோ எப்பொழுது அம்ருவின் வீட்டை பார்த்தாரோ அப்பொழுதே விஸ்வாவிற்கு அம்ருவை திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று முடிவெடுத்திருந்தார். இவ்வளவு வசதியான வீட்டு பெண்ணை யாருக்குத்தான் விட மனம் வரும்? அதனால்தான் எந்த பிரச்சனையும் செய்யாமல் அமைதியாக இருந்தார். இப்பொழுது இதை இவர்களிடம் சொன்னால் நிச்சயம் பிரச்சனை செய்வார்கள் என்று நினைத்தவர் மீனாட்சியிடம், விடு, இப்பதானே சும்மா பேசதானே வந்திருக்கோம், பார்த்துக்கலாம் என்று சொல்லி அவர்கள் இருவரையும் ஏதேதோ சொல்லி சமாளித்தவர் அழைத்து கொண்டு வெளியில் வந்தார். அப்பொழுதுதான் சரியாக இவர்களும் திருமணத்திற்கு சம்மதம் என்று சொல்ல, அதை கேட்ட மீனாட்சி மற்றும் சுதாவிற்கு அதிர்ச்சியாக இருந்ததென்றால் விமலா பாட்டிக்கோ மகிழ்ச்சியாக இருந்தது. மேலும் தொடர்ந்த ரத்னவர்மாவோ, ஆனால் கல்யாணம் மட்டும் இப்போ வேண்டாம், அம்ரு இப்போதான் படிச்சிட்டு இருக்கா, அவள் படித்து முடிக்கட்டும்,
ஒரு 2-3 வருஷம் கழித்து நம்ம கல்யாணத்தை வச்சுக்கலாம் என்று சொல்ல, அதை கேட்டு ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டவர்கள் திரும்பி விஸ்வாவை பார்க்க, தன்னையே பார்க்கும் தன் தாய் தந்தையை பார்த்த விஸ்வாவோ தன் கண்களை மூடி சம்மதம் என்று சொன்னான். ஏனென்றால் அவனுக்கு இதை பற்றி ஏற்கனவே தெரியும். அம்ரு அவனிடம் இதை பற்றி தெளிவாக கூறியிருந்தான். அவனும் இதைதான் விரும்பினான். அதனால் அவன் எந்த ஒரு தடையுமின்றி இதற்கு சம்மதம் சொல்ல, தங்கள் மகனே சம்மதித்த பிறகு தங்களுக்கு என்ன என்று நினைத்தவர்கள் கிருஷ்ணவர்மா மற்றும் ரத்னவர்மாபுரம் திரும்பி, எங்களுக்கும் இது ஓகே தான், நம்ம ஒரு 2 இல்லை 3 வருஷம் கழித்து இவங்க கல்யாணத்தை பண்ணிக்கலாம் என்று இவர்கள் பேசிக்கொண்டு இருக்கும் பொழுதே, அது எப்படி சரியா வரும் என்று கமலா பாட்டி கோபமாக கேட்க, அவரின் அந்த வார்த்தையில் எல்லோரும் அவர் புறம் திரும்பி பார்க்க, ஏன் சரியா வராது என்ற கம்பீரமான குரல் கேட்டது. அந்த கம்பீர குரலில் திடுக்கிட்ட அனைவரும் குரல் வந்த திசையை நோக்கி திரும்பி பார்க்க, அங்கே படிகளிலிருந்து கம்பீரமாக கீழே இறங்கி வந்து கொண்டிருந்தான் ஆதி. அவனின் அந்த கம்பீர தோற்றமும் ஆளுமையும் கூரிய விழிகளும் இறுகிய முகம் என அனைத்தும் அவன்தான் ஏடி என்று சொல்ல போதுமானதாக இருந்தது. அவனை பார்த்த அந்த நொடி விஸ்வா, அவனின் அப்பா, அம்மா, அண்ணன், அண்ணி என அனைவரும் எழுந்து நிற்க, அவர்களை தான் குழப்பமாக புரியாமல் பார்த்து கொண்டிருந்தார்கள் கமலா, சுதா, மீனாட்சி மூவரும். அம்ருவின் அருகில் வந்து அவளின் தோளின் மேல் கை போட்டு நின்ற ஆதி, ஏன் நடக்காது என்று விமலா பாட்டியை கூர்மையாக பார்த்து கொண்டே கேட்க, அவனின் அந்த பார்வையில் அவர் கூட ஒரு நொடி பயந்துதான் விட்டார். அவன் பார்வையிலேயே நடுங்கியவர், அதெல்லாம் எதுவும் இல்லை, நடக்கும். நான் என்ன சொல்ல வந்தேன்னா, 2-3 வருஷம் தள்ளி போடணுமான்னு தான் கேட்க வந்தேன், மற்றபடி வேற எதுவும் சொல்லலை, அவ படிக்கட்டும் என்று சொல்ல, இவர்கள் இங்கு பேசிக்கொண்டிருக்கும் பொழுதே நின்று கொண்டிருக்கும் மூர்த்தியை பார்த்த ரத்னவர்மாவோ, ஏன் நிற்கிறீங்க, உட்காருங்க என்று சொல்ல, அப்பொழுதுதான் தாங்கள் எழுந்து நிற்கிறோம் என்பதையே உணர்ந்தார்கள் அவர்கள். பின்பு மெதுவாக அந்த சோஃபாவில் அமர, அப்பொழுது தன் அன்னையை பார்த்த ஆதியோ, நான் ஆஃபீஸ் போயிட்டு வரேன் என்று சொன்னவனை பார்த்த ஜானகியோ, என்ன ஆதி, இவங்க இத்தனை பேர் இங்கே வந்திருக்காங்க அம்ருவுக்காக, நீ அவங்க கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசாம போறேன்னு சொல்ற என்று கேட்க, ஒரு நொடி அங்கிருந்த அனைவரையும் பார்த்தவன் பிறகு தன் அன்னையை பார்த்து, நான் பேச என்னமா இருக்கு, அதான் நீங்க அப்பாலாம் இருக்கீங்கல்ல, நீங்க பேசுங்க, எனக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் மீட்டிங் இருக்கு, நான் வரேன் என்று சொன்னவன் மித்ராவின் புறம் திரும்பி, போயிட்டு வராமோ என்று சொன்னவன் வாசலை நோக்கி நடந்தான். மூர்த்தி மற்றும் மாதவியை பார்த்த ஜோதியோ, நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க, அவன் அவ்வளவா யார்கிட்டயும் பேச மாட்டான் என்று சொல்ல, அதையெல்லாம் ஒன்றுமில்லை என்று சொன்னார்கள் அவர்கள். மித்ரா அங்கிருந்த காஃபி கப்ஸ் இருந்த ட்ரேவை எடுத்துக்கொண்டு கிச்சனுக்குள் செல்ல போக, அப்பொழுது வழியில் நின்று கொண்டிருந்த மீனாட்சியோ லேசாக மித்ராவின் கைகளை யாருக்கும் தெரியாமல் தட்டிவிட, செல்லும் தன் கணவனை பார்த்து கொண்டே நடந்து கொண்டிருந்த மித்ரா இவள் செய்ய போகும் செயலை கவனிக்காததால் அவள் தட்டியதில் தன் கையில் இருந்த ட்ரேவை கீழே போட்டிருந்தாள். அது அவள் காலில் விழுந்து உடைந்தது. அதனால் மித்ராவின் காலில் காயம் ஏற்பட அந்த வலியில் ஆ என்று கத்தியிருந்தாள். அவள் லேசாக தான் கத்தினாள். ஆனால் அது கூட அவளின் மான்ஸ்டரின் காதில் கேட்டுவிட்டது. தன் காலை ஒரு நொடி பார்த்த மித்ரா அருகில் நின்றிருந்த மீனாட்சியை நிமிர்ந்து தீயாக முறைத்தாள். மித்ராவின் சத்தம் கேட்டு திரும்பிய ஆதி அவளின் காலில் அடிபட்டு இருப்பதை பார்த்தவன் வேகமாக அவள் அருகில் ஓடி வந்தான். வீட்டில் இருந்த அனைவரும் பதற்றமாக என்னாச்சு மித்ரா என்று கேட்டுக்கொண்டே வர, அப்பொழுதுதான் மாடியிலிருந்து ஆபீஸிற்கு கிளம்பி வந்து கொண்டிருந்த துருவன் சர்வா கூட என்னாச்சு குட்டிமா என்று கேட்டுக்கொண்டே மித்ராவின் அருகில் ஓடி வந்தார்கள்.
வேகமாக மித்ராவின் அருகில் வந்த ஆதியோ அவளை தன் கைகளில் ஏந்தி கொண்டவன் சோஃபாவில் அமர வைத்து அவள் கால்களை எடுத்து தன் உள்ளங்கையில் வைத்தவன் துருவனிடம் திரும்பி ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் எடுத்து வர சொல்ல வேகமாக ஓடி சென்ற துருவனோ ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் எடுத்துட்டு வந்து ஆதியிடம் கொடுத்தான். அதை வாங்கிய ஆதி மித்ராவின் கால்களை பற்றி அதில் வழிந்த இரத்தத்தை துடைத்து மருந்து போட்டு கொண்டிருந்தான். பார்த்து போக மாட்டியாடி, உன்னை யார் இந்த வேலையெல்லாம் செய்ய சொல்றது என்று அவன் கோபமாக கேட்க, தெரியாம போட்டுட்டேன் தேவ், ஒன்றும் இல்லை, சின்ன காயம்தான், விடு, நான் பார்த்துக்கிறேன், உனக்கு மீட்டிங் இருக்குன்னு சொன்னல, நீ கிளம்பு என்று சொன்னவளை தான் முறைத்தான் ஆதி. அதன் பின் மித்ரா ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. இங்கு வர்ஷினி வேதாவெல்லாம் அவளின் அருகில் சோகமாக நின்று கொண்டு, பார்த்து எடுத்துட்டு போயிருக்கலாம்ல, இல்லை என்கிட்ட கொடுத்துருக்கலாம்ல என்று கேட்க, ஓவரா பண்ணாதீங்கடி, ஒன்றும் இல்லை என்று சொன்னாள் மித்ரா. ரத்னவர்மா, கிருஷ்ணவர்மா, ஜானகி, ஜோதி எல்லோரும் கூட மித்ராவை தான் கவலையுடன் பார்த்து பேசிக்கொண்டிருந்தார்கள். ஆதியை பார்த்த சர்வாவோ ரொம்ப அடிபட்டிருக்காடா என்று கேட்க, ஆனால் அவன் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. அதை பார்த்த மித்ரா, இல்லைண்ணா, பெருசா எதுவும் இல்லை, நீங்க ஏன் இவ்வளோ ரியாக்ட் பண்றீங்க என்று கேட்க அவளை முறைத்தான் சர்வா. இங்கு நடப்பவற்றை அனைத்தையும் பார்த்து கொண்டிருந்த விஸ்வாவின் குடும்பத்திற்கு ஒன்று மட்டும் புரிந்தது. இவர்கள் அனைவரும் மித்ராவின் மேல் அளவு கடந்த அன்பை வைத்திருக்கிறார்கள் என்று. அவளுக்கு காயம்பட்டவுடன் மொத்த குடும்பமும் இப்படி துடிக்கிறதென்றால் அப்பொழுது அவள் இவர்களுக்கு எந்த அளவிற்கு முக்கியமாக இருக்க வேண்டும் என்றுதான் தோன்றியது அவர்களுக்கு. பின் இருக்காதா, ஆளுக்கு ஒரு மூலையில் சிதறி கிடந்தவர்களை ஒரே குடும்பமாக இணைத்தவள் அவள்தானே. அவர்களை பொறுத்தவரை மித்ரா அவர்களின் தேவதை. அப்படி இருக்கையில் அவளுக்கு ஒன்றென்றால் துடிக்கத்தானே செய்வார்கள். எப்படியாவது ஏதாவது ஒரு பிரச்சனை செய்ய வேண்டும் என்றுதான் மீனாட்சி நினைத்து கொண்டிருந்தாள். அப்பொழுதுதான் மித்ரா அவளை கடந்து செல்ல ஏற்கனவே கடுப்பில் இருந்தவள் அவள் கையில் இருந்த ட்ரேவை தட்டிவிட்டு இருந்தாள். ஆனால் இப்பொழுது ஆதியின் கண்களில் தெரிந்த அந்த கோவ அனலை பார்த்தவளுக்கு உள்ளுக்குள் பயமாக இருந்தது. இங்கு நடக்கும் அனைத்தையும் கிச்சனின் வாசலில் ஓரமாக நின்று வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த அந்த சர்வன்ட்டை அழைத்த துருவனோ அவனை பலார் என்று அறைந்திருந்தான். இந்த திங்ஸ் எல்லாம் எடுக்கிறது உங்க வேலை தானே, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, நின்று வேடிக்கை பார்க்கவா உங்களுக்கு நாங்க சம்பளம் தரோம் என்று கோபமாக கேட்டவனை நடுங்கிக் கொண்டே பார்த்தவனோ, சார், அது எல்லாரும் உட்காந்து பேசிட்டு இருந்தீங்க, அதான் நீங்க எல்லாரும் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் எடுத்துக்கலான்னு நான் விட்டுட்டேன் என்று அவன் அடித்த அடியின் வீரியம் தாங்காமலும் சற்று பயத்தினாலும் திக்கி திணறி சொல்லி முடித்தவனை அப்பொழுதும் முறைத்து கொண்டுதான் நின்றிருந்தான் துருவன். அவனை பார்த்த மித்ராவோ, அண்ணா விடுங்கண்ணா, அவங்க அப்புறம் எடுத்துருக்கலான்னு நினச்சிருக்காங்க, நான் தான் முன்னாடியே எடுத்துட்டு போயிட்டேன், இது என்னோட தப்பு, அவங்க மேலே எந்த தப்பும் இல்லை என்று சொல்ல, அதற்கு மேல் எதுவும் சொல்லாத துருவனோ அவனை ஒரு முறை முறைத்து விட்டு அங்கிருந்து செல் என்று சொல்ல அவனும் அங்கிருந்து சென்று விட்டான். இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த மீனாட்சிக்கு தான் வயிற்றில் பயப்பந்து உருண்டது. பின் மித்ராவின் கால்களுக்கு சிறிதாக கட்டை கட்டி முடித்த ஆதியோ நிமிர்ந்து அவளை பார்க்க, அவளோ தன்னை சுற்றி நிற்கும் தன் குடும்பத்தினரை பார்த்தவள் லேசாக சிரித்துவிட்டு, நான் நல்லா தான் இருக்கேன், நீங்க போங்க என்று சொல்ல, அதன் பின் அவள் தலையை வருடி கொடுத்தவர்கள் அவர்கள் அமர்ந்திருந்த இடத்தில் சென்று அமர்ந்து கொண்டார்கள். மித்ராவை பார்த்த ஆதியோ அவளை தூக்க போக, என்ன பண்றது என்று கேட்டாள். ரூம்ல விடுற, ரெஸ்ட் எடுடி என்று அவன் மென்மையாக சொல்ல, அவனின் அந்த மென்மையான குரல் அங்கிருந்த அத்தனை பேரையும் ஆச்சரியம் கொள்ள வைத்தது. அவர்களோ சிறிது நேரத்திற்கு முன் இங்கு கத்தியவன் தான் இப்பொழுது பேசுகிறானா என்று புரியாமல் குழப்பத்தில் ஆதியை பார்த்தார்கள். அவனை பார்த்து சிரித்த மித்ராவோ, எனக்கு இப்போ ரூமுக்கு போக இன்ட்ரெஸ்ட் இல்லை தேவ், நான் இங்கேயே இருக்கேன்,
உனக்கு மீட்டிங் இருக்குன்னு சொன்னல, நீ ஆஃபீஸ் போயிட்டு வா என்று சொல்ல அவளை பார்த்து இடவலமாக தலையசைத்த ஆதியோ, நான் எங்கேயும் போல, உன் கூடவே இருக்கேன் என்று சொன்னவனை முறைத்தாள் மித்ரா. நான் என்ன சின்ன குழந்தையா? சாதாரண அடிதானே, எதுக்கு இவ்வளோ பில்டப் பண்ற? அமைதியா ஆஃபீஸ் போயிட்டு வா என்று சொல்ல அவனோ அமைதியாக அவளை தான் பார்த்து கொண்டிருந்தான். போடா, நான் என்ன இங்க தனியாவா இருக்கேன்? என் கூட தான் இங்க எல்லாரும் இருக்காங்கல்ல, நீ போ, நான் என்ன பார்த்துக்கிறேன் என்று சொன்னவளை ஒரு முறை அழுத்தமாக பார்த்துவிட்டு வேதா மற்றும் வர்ஷினியின் புறம் திரும்பியவன், இவ உங்க பொறுப்பு, இவ எழுந்து நடக்கவே கூடாது, ரெஸ்ட் தான் எடுக்கணும். ரெஸ்ட் எடுக்காம இவ எழுந்து அங்க இங்கன்னு ஏதாவது பண்ணிக்கிட்டு இருந்தா உடனே எனக்கு கால் பண்ணுங்க என்று சொன்னவன் மித்ராவை ஒரு முறை பார்த்துவிட்டு அவள் நெற்றியில் அழுத்தமாக முத்தமிட்டான். பின் அவளை பார்த்தவன், சரி நான் போயிட்டு வரேன், நீ பத்திரமா ரெஸ்ட் எடு என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து சென்று விட்டான் ஆதி. அவன் சென்றவுடன் வர்ஷினி வேதாவிடம் சொல்லிவிட்டு துருவன் சர்வா கூட சென்று விட மாதவியை பார்த்த ஜோதியோ, வாங்க நாங்க உங்களுக்கு வீடெல்லாம் சுத்தி காட்டுறோம், அம்ரு கூட்டிட்டு வாடா என்று அழைக்க பெரியவர்கள் அனைவரும் அங்கிருந்து சென்று விட்டார்கள். இப்பொழுது அந்த ஹாலில் அமர்ந்திருந்தது மித்ரா, வர்ஷினி, வேதா, விஸ்வா, ரோஹித், மயூரி, மீனாட்சி. தனக்கு எதிரே அமர்ந்திருந்த சோஃபாவில் அமர்ந்திருந்த மீனாட்சியை பார்த்த மித்ராவோ, நான் அந்த ட்ரேவை ஒழுங்காக தான் எடுத்துட்டு போனேன், அதை நீ தான் தட்டி விட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் என்று அழுத்தமாக சொல்ல, அப்படி இத்தனை பேர் முன்னிலையில் அவள் இதை சொல்வாள் என்பதை யூகிக்காத மீனாட்சியோ அதிர்ந்துதான் பார்த்தாள் மித்ராவை. அதர்வா ராம் சீதாவின் மகன் என்றால் இப்பொழுது அவன் மித்ரா வேதா வர்ஷினியின் சகோதரனா? தன் அம்மாவின் காலில் அடிபட்டதற்கு மீனாட்சி தான் காரணம் என்பதை அறிவானா ஆதி? தன் தம்பி அதர்வா எந்த நிலையில் இருக்கிறான் என்று அவனின் அக்காக்களுக்கு தெரிய வருமா? மித்ரா ஏன் மீனாட்சி செய்ததை யாரிடமும் சொல்லவில்லை? மீனாட்சியின் இந்த செயலுக்கு மித்ராவின் பதிலடி என்ன? தன் அனிமாவின் தம்பிதான் தன் உயிர் தோழன் அதர்வா என்பதை தெரிந்து கொள்வானா அர்ஜுன்? இதை பற்றி மேலும் தெரிஞ்சுக்க நிலா வாய்ஸ் நாவல்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க நிலா. நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.